எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கல்விதம் ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியில் அனாலஜின்ற டாப்பிக்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பரில் அனாலஜி இருக்குது, லெட்டரில் அனாலஜி இருக்குது, வேர்ட்ஸில் அனாலஜி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பரில் அனாலஜி வந்து எப்படி போடணும் அப்படின்றது இன்றைக்கி பேசிக்காக அப்படி பார்க்குறோம். இதே கான்செப்ட் தான் எல்லாத்துலேயுமே. இந்த பேசிக் லெவலில் தான் ஆர்ஆர்பி குரூப் டிலையும் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நேற்று ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 40 கொஷின்கிட்ட வந்து இதே மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டு 5 பார்ப்போம், 40யுமே பார்த்துருவோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் பேசிக் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 4, 6, 2:4, 2:4, 6 வாட் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு மைண்ட் செட்டில் எப்படி வரும் அப்படின்னு தோணும் அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு திங்கிங் பண்ணுவீங்க. எப்படின்னா, இப்போ 2 இருக்குது, அப்போ 2 × 2 இங்கே 4 வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 6 × 2 அப்போ இங்கே வந்து 12 வரும்னு ஒரு ஆள் நினைப்பீங்க. ஓகேங்களா? இன்னொரு ஆள் எப்படி திங்க் பண்ணுவீங்கன்னா, இப்போ 2² வந்து 4 அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்து 6² வந்து 36 வரும் இப்படின்னு நினைப்பீங்க. இன்னொரு ஆள் வேறு எப்படி நினைப்பீங்க அப்படின்னா, 2 + 2 வந்து 4 அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொரு ஆள் 6 + 6 அப்படின்னு 6 + 6 வந்து 12 இப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி ஒரு ஆளுக்கும் ஒரு தாட் இருக்கும். அப்படின்னும் போது இதோட ஆன்சர் வந்து 2 × 2 அப்படின்னு வரும்போது 4ன்னு வருது, 2² வரும்போது 4 வருது, 6² வரும்போது 36 வருது. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, 1 2² அந்த ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? அதேமாரி 6² வந்துச்சுன்னா 36 ஆப்ஷனில் இருக்கும். இல்லை 6 + 2 அப்படி இங்கே 2 + 2 4 அப்படின்னா, அப்போ 6 + 2 என்ன வரும் அப்படின்னா 8ன்னு ஆப்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 2 × 2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா 4ன்னு இருக்குது அப்படின்னா, அப்போ 6 × 2 12ன்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கணும். ஏதோ ஒன்று தான் வந்து ஆப்ஷனில் ஜிங்காக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த சம் ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் தான் அந்த ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதில் என்ன லிங்க் இதுக்கு என்ன லிங்க் இருக்கோ அதே லிங்க் தான் இதுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 5:21 6 கொஷின் மார்க் இருக்குது. இப்போ இது கூட எது லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து சில பேர் என்ன நினைப்பீங்க, 5 × 4 வந்து 20. ஓகேங்களா? 20 + 1 வந்து 21 அப்படி வந்திருக்குன்னு நினைப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். அப்போ 6 × 4 எவ்வளோ? 6 4 சார் 24 + 1 எவ்வளோ? 25 அப்படின்னு வரணும். அப்போ அது 25 ஆப்ஷன்லேயே இல்லை. அப்படின்னும் போது அந்த மெத்தடில் அது வந்து அவங்க பண்ணலை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்த மெத்தட் வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னும் போது அடுத்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம். இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 5:21 6 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்றது இப்போ கண்டுபிடிக்கணும். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் முன்னாடியே வீடியோ போடுறதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 5க்கும் 21க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 2 + 1 இப்படி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 + 1 3. ஓகேங்களா? இப்போ இந்த 5 இருக்குது. இந்த 5க்கும் இந்த 2 + 1 3க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? 5 + 2 3 + 2 தான் 5. ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ 21ன்னு இருக்குது. இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, 2 + 1 எவ்வளோ? 3. ஓகேங்களா? அப்போ இந்த 3க்கும் 5க்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 3 கூட +2 ஆட் பண்ணால் தான் இந்த 5 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 இருக்குது. 6 கூட எதை ஆட் பண்ணால் வந்து இங்கே 6 கூட 2 ஆட் பண்ணால் வந்து, அதாவது ஏதோ ஒரு நம்பர் கூட 2 ஆட் பண்ணால் இங்கே 6 வரணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே வந்து நல்லா பாருங்கள், திரும்பியும் சொல்கிறேன். இப்போ 5:21 இருக்குது. இதில் 2 + 1 அப்படின்னு = 3. ஓகேங்களா? இப்போ 5:3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கூட 2 ஆட் பண்ணால் இந்த 5 வரும். ஓகேங்களா? அப்போ அடுத்ததில் இப்போ இங்கே 6 இருக்குது. இது கூட ஏதோ ஒரு நம்பர் +2 ஆட் பண்ணணும்.
அப்போ தான் வந்து இங்கே நமக்கு 6 கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கே 6 கிடைக்கும். இப்போ இந்த 21 வந்து 2 + 1 3 போட்டோம். அப்படின்னும் போது இங்கே 6 கிடைக்குன்னா இங்கே 2 நம்பர் ஆட் பண்ணி அது கூட இந்த 2 ஆட் பண்ணால் தான் 6 கிடைக்கணும். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இப்போ 2 + 1 மாற்றணும்ல, அப்போ 2 + 2 எவ்வளோ? 4. அப்போ 4 + 2 அப்போ 6 கிடைக்குது. இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் 2 இருந்ததுல, அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் 2, அப்போ 6 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ரைட்டு தான். அடுத்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 4 + 2 இருக்குது. ஓகேங்களா? 4 + 2 எவ்வளோ ஆச்சு? 6. 6 கூட 2 ஆட் பண்ணால் 2. அப்போ தாண்டி போகுது, அது கூட சிங்க் ஆகலை. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். 3 + 6 இது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 9. 9 + 2 வருது 11. சிங்க் ஆகலை. அப்போ 3 + 0 = என்னது? 3. 3 + 2 = 5. இப்போ 5க்கும் இதுக்கும் சிங்க் ஆகலை. அப்போ இது கூட ஒத்து போகிற ஒன்றே ஒன்று எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22. அதுதான் ஒத்து போகுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஏ. இப்போ செகண்ட் பார்க்கலாங்களா? இப்போ இதில் வந்து 17:1 கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. இதை மாதிரி கொஷின் ஒன்று இருந்தது, அதை வச்சு நான் எடுத்துட்டேன். இதில் எப்படி ரிலேட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கூட இதையும் ரிலேட்டட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலேட்டட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னொருத்தவங்க எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 17:52 1:1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி கொடுத்துருந்தாங்க, இதை எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா 17 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் பண்ணியிருந்தாங்க. 17 × 2 17 × 2 அப்படி பண்ணியிருந்தாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. செவன் 2 சார் 14 34 இல்லை, அப்படியும் பண்ணலை. இப்போ இதை வச்சு அதாவது இதில் எப்படி பார்த்தோன்னா இதையும் தான் கம்பேர் பண்ணோம். இதில் இதையும் கம்பேர் பண்ணோம். இதில் இதையும் கம்பேர் பண்ணிருக்காங்க, இதையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி கொஷின் வருமானு தெரியல. இல்லை அவங்க அதை மாதிரி தப்பாக எடுத்துகிட்டு அதை மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இன்னொரு கொஷின் பார்க்கும்போது 17:52 1:1 இப்படின்னு இருந்தது இன்னொரு கொஷின். இதை தப்பாக எழுதியிருக்கலாம். அப்படின்னும் போது இது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 17 இருக்குங்களா, 17 × 3. ஓகேங்களா? 7 3s are 21, 1 பேலன்ஸ் 2, 3 1 is 3, 5 51 வருது, ப்ளஸ் 1 இப்படி போட்டிங்க அப்படின்னா 52 வருதுங்களா? 51 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 52 வருது. அப்போ அதே மாதிரியே 1 × 3 எவ்வளோ? 1 3s are 3. அப்போ 3 + 1 என்ன வருது? 4. அப்போ ஆப்ஷனில் நமக்கு 4 இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இதை மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, அது லாஜிக்காகவே இல்லை. அப்படின்றனால இந்த மெத்தட் நான் தப்புன்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது ரைட்டாக இருந்தது அப்படின்னா வேறு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதையும் என்ன கம்பேரிசன் வருதோ இது வந்து கம்பேரிசன் வரும். இதுலேருந்து இது கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி வராது. நானும் கொஷினை நேற்று டெஸ்ட் வச்சால இந்த கொஷின் மாதிரி தான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கொஷின் இருந்தது. ஓகேங்களா? அப்படின் போது இதை தப்பாக இருக்கலாம். அப்படின்றனால இந்த கொஷின் வந்து தப்பாக இருக்கலாம். நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் ஆல்ரெடி வேறு வீடியோ பார்த்துருந்தீங்க, வேறு ஏதாவது இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அது இதுலேருந்து இதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க, இதுலேருந்து இதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அதனால தான் இந்த மெத்தடில் ஒரு கொஷின் இருக்குது. அப்படின் போது இது தப்பாக எழுதியிருப்பாங்கன்ட்டு இதை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா 88:10 77 வாட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? வேறு எப்படி போடலாம்? 8 × 8 போடலாங்களா? 8 × 8 64. இது வந்து 10 வராது. 7 7s are 49. இதுக்கு சிங்கே ஆகலை. வேறு எப்படி போடலாம்? 8 + 8 வந்து இதையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 8 + 8 வந்து எவ்வளோ ஆச்சு? 8 + 8 16. 16ல் 6 கழிச்சா 10 வருது. அப்போ 7 + 7 14. 14ல் 6 கழிச்சா 8 வரணும்.
8 ஆப்ஷனில் இல்லை. ஓகே, வேறு எது மாதிரி பண்ணலாம்? புரியுதுங்களா? நான் எப்படி ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 8 8யும் கூட்டுங்க, 16 வருது. 16ல் 6 கழிச்சா தான் 10 வரும். ஓகேங்களா? இதில் என்ன 6 கழிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் 6 கழிக்கணும். ஓகேங்களா? இப்போ 7 + 7 14 அப்படின்னா 4 கழிச்சிடக்கூடாது. இதுலேயும் 6 கழிச்சிங்கன்னா இதுலேயும் 6 கழிக்கணும். இதில் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை க்யூப் பண்ணிங்கன்னா இதையும் க்யூப் பண்ணணும். என்ன நம்பர் அங்கே கொடுக்குறீங்களோ அதே நம்பர் தான் கொடுக்கணும். அதுக்காக தான் இதேமாரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க. எப்படின்னா 8 + 8 இதேமாரியும் கொடுப்பாங்க. 8 + 8 எவ்வளோ ஆச்சு? 16 ஆச்சு. 16ல் 6 கழிச்சிங்கன்னா 10 வருது. இப்போ 7 + 7 எவ்வளோ ஆச்சு? 14 ஆச்சு. 14ல் 4 கழிச்சிடுவீங்க நீங்கள். ஓகேங்களா? 4 கழிச்சு திரும்பி இங்கேயும் 10 அப்படின்ற மாதிரி போட்டுங்க. அப்படி இருக்கக்கூடாது. 14ல் 6 கழிக்கணும். 6 கழிச்சா அப்போ இங்கே 8 வரணும். அதே மாதிரியும் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வேறு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேறு என்ன பண்ணலாம்? 88 இப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க? 8 × 8 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 6 + 4 எவ்வளோ? 10. ஓகேங்களா? அப்போ 7 × 7 எவ்வளோ ஆச்சு? 7 7s are 49. அப்போ 4 + 9 என்னாச்சு? 13. ஆப்ஷனில் 13 இருக்குங்களா? 13. ஓகேங்களா? நீங்கள் வந்து நிறைய சம் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய போட்டு பார்க்கணும். இப்போ இந்த 5 சம்மு பார்த்தோன்னே என்னடா ஒன்று ஒரு மாடலாக இருக்கே அப்படின்ட்டு பயம் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சரியாயிடும். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 1:4 5:வாட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன வரும்? 4 இப்போ 1 × 4 எவ்வளோ ஆச்சு? 4 வருது. அப்போ 5 × 4 20. அதுமாரி இல்லை. இப்போ ஒன்று கூட 4 மல்டிபிள் பண்ணால் 4 வரும். ஓகேங்களா? அப்போ 5 கூட வந்து 4 மல்டிபிள் பண்ணால் 20 வரணும். 20 அந்த ஆப்ஷனில் இல்லை. வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 + 1 1 கூட 1 ஆட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணால் 2² எவ்வளோ ஆச்சு? 4. ஓகே. 5 + 5 + 1 6 36. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 போட்டிருக்காங்க. அந்த 1 இருக்குல்ல, அந்த 1 கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 கூட 1 ஆட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 + 1 எவ்வளோ ஆச்சு? 1 + 1 எவ்வளோ ஆச்சு? 2. 2² எவ்வளோ? 4. ஓகேங்களா? புரியுதுங்களா? 2² 4. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ 1 + 1 1 + 1 2 2 + 4ன்னு போட்டுருவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க? 5 + 5 அப்படின்னு பார்ப்பாங்க. நான் என்ன சொன்னேன்? இது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா இது கூடயும் 1 தான் ஆட் பண்ணணும். அந்த 5 ஆட் பண்ணக்கூடாது. 10² எவ்வளோ? 100 வரும். அப்போ தப்புன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ 5 + 1 அங்கே 1 கூட 1 ஆட் பண்ணிங்க. புரியுதுங்களா? இது கூடயும் 1 தான் ஆட் பண்ணணும். அங்கே என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே ஆட் பண்ணணும். 5 + 1 எவ்வளோ ஆச்சு? 6 ஆச்சு. இங்கே ஹோல் ஸ்கொயர் சொல்லியிருந்தேன்னா 6² எவ்வளோ? 36. அப்போ இதுக்கான ஆன்சர் 36 பியில் இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் இதேமாரி செம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் இதே கொஷின் தான் வரும். குரூப் டி பொறுத்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. சரிங்களா? பேசிக் தான். 2 ஸ்டெப்பில் முடிக்கிறது தான். யோசிக்கணும். டைமிங் கரெக்டாக பார்த்து முடிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் 55 மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ 50 மார்க்காக நம்ம ரீச் பண்ணால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் முக்கியம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவீங்க? 12 வந்திருக்கு. 6 × 2 12. அப்போ 4 × 2 8 ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா? அப்போ வேறு எந்த மெத்தடில் அடுத்தது கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இது கூட வேறு என்ன பண்ணியிருக்காங்க? 6² 36. இல்லை வரல. 1 + 2 3² 1 + 2 3² வந்து ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 இருக்குல்ல,
6 கியூப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 6 வந்து கியூப் பண்ணியிருக்காங்க. 6 கியூப் 6 இன்ட்டு 6 எவ்வளோ? 6 6 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 தான் 6 கியூபு. 6 6 36 36 இன்ட்டு 6 வந்து 216 216. ஓகேங்களா, ஏன் கிராஸில் எழுதுனா இப்போ வந்து கொஞ்சம் மறைச்சிக்கும் உங்களுக்கு, அதனால தான் கிராஸில் எழுதுறேன். 216. அப்போ 200 சரி எப்படி இருக்கட்டும் விடுங்க. 216 216 இது என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 இன்ட்டு 1 இன்ட்டு 6 இப்படி பண்ணியிருக்காங்க. 2 1 is 2. ஓகேங்களா, 6 2s are 12. 12 வந்துச்சுங்களா? ஓகேங்களா, அப்போ 4 கியூப் எவ்வளோ? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 is equal to what? 4 4s are 16. 16 into 4 64 தானே. 6 4s are 24. 4 balance 2 4 1 is 4 64. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 6 into 4 எவ்வளோ? 6 4s are 24. ஆப்ஷனில் 24 இருக்கா? 24 இருக்கு. புரியுதுங்களா? சம் என்ன அப்படின்றது கான்செப்ட் புரியுதுங்களா? ஒன்றையும் இது கூட ரிலேட்டட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை மேக்ஸிமம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆட் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிபிள் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் கியூப் செக் பண்ணணும். புரியுதுங்களா? ஆட் செக் பண்ணணும் அப்படின்னா 5 + 5 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை 5 கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்களா, 5 கூட 2 ஆட் பண்ணியிருக்காங்களா, 3 ஆட் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணணும். ரிலேட்டட் வரலையா? வரல அப்படின்னும் போது அடுத்தது மல்டிபிள் போகணும். 5 இன்ட்டு 1 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 3 5 இன்ட்டு 4 போகணும். போயிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதேமாரி ஸ்கொயரும் செக் பண்ணணும். 5 ஸ்கொயர் 25 25 கூட ரிலேட்டட் ஆகுதான்னு பார்க்கணும். அதேமாதிரி கியூப் வரைக்கும் போகணும். 5 ஸ்கொயரு கியூப் இதேமாரி போகணும். ஓகேங்களா, இவ்வளோ தான் இருக்கும். இதேமாரி தான் இருக்கும் கான்செப்ட். அடுத்த 5 சம் பார்க்கலாம் எனக்கு.